ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட மூவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தனை வந்துட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறா இல்லையா. ஸோ அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவனோட வீட்டிலேருந்து கிளம்புறத வந்து பார்த்துட்டு அவனுடைய கூட்டாளிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்களை வந்து வண்டி எடுக்க விடாமல் தகராறு பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க வண்டி டயரெல்லாம் பஞ்சர் ஆக்கி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு நீ பேசினது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா, ஸோ நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்க ஹீரோவும் கோவப்பட்டு அவன் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் அவனோட ஆட்களும் ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் புரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கூட்டி சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அடிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் திடீர்னு ஸ்பெயின் ஆகிடுது. ஸோ அவளால் ஓட முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் என்னோட முதுகலை ஏறிக்கோ, இப்போ தப்பிக்க தான் முக்கியம், உன்னோட ப்ரெஸ்டீஜெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளோட தோல்லை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு முடிச்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கேட்டு தான் இருந்துகிட்ருக்கு. அந்த கேட்டு மேலே ஏறி தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல ரெண்டு பேருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஏறுறாங்க. அப்போ அந்த ஆட்களும் வந்துட்டு நம்ம ஹீரோன்னு சேர்ந்து ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு ஓட்ட எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் கொஞ்ச நேரமாக ஹீரோயினை தூக்கிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணலான்னு உட்காடுறாங்க. அப்போ தான் அவளுக்கு காலில் எவ்வளோ தூரம் அடிபட்டிருக்குன்னு அவனு செக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த ஆட்கள்லாம் இவங்களை துரத்தி பிடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிக்கு பஞ்சுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ஆட்கள் எல்லாம் போட்டு திரும்ப அங்கேருந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் தான் ஹீரோடைய வீட்டில் அவனுடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு எதுக்காக இந்த நேரத்தில் அவளை கூட்டிகிட்டு போகணும், அவன் காலுக்கு போனால் என்ன, இல்லை அவளாக வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவன் அவங்க போகணும்னு நினச்சதுல என்ன தப்பு இருந்துட்டுருக்கா, அவன் பொண்டாட்டியை தானே கூப்பிட போனான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பா அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோடைய அம்மாவும் இவங்களுக்கு இதை சுத்தமாக பிடிக்கல, ஹீரோயின் எப்படியாவது வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே பூந்துடலான்னு பார்த்துட்ருக்கா போல், அதுக்கு மட்டும் நான் வந்துட்டு நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன், இந்த 2 வருஷம் எப்படா போகும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா அவளை ஒரிஜினல் மருமகள் ஆக்கிடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு மெக்கானிக்கலாக என்னோட பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு எங்கேயாவது குடிச்சிட்டு உளுந்து கூட கட்டிருக்கலாம், எனக்கு அதுவே கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயின் எவ்வளோ நல்லவங்கிறது நீ எனக்காவது ஒரு நாள் பார்ப்பப்பாரு அப்படின்னு உடனே அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் எனக்காக இருந்தாலும் அவளை வெறுக்க மட்டும் தான் செய்வேன், எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, சரியான மெக்கானிக் அவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப நேரமாக ஓடி கழிச்சு பண்ணதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வந்துட்டு சுத்தம் கிடையாது, அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு வீம்புக்குன்னு உட்காந்துட்ருக்க. நம்ம ஹீரோயினும் அவன்ட்டு சொல்லி பார்த்துட்ருக்கான். அவன் சாப்பிட்றதுக்கே மறுத்துட அவளை பிடிச்சி அவனுக்கு வாயை திணிச்சு விட்டுடுறா. அவன் அப்பயும் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஹைஜீனா அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோனும் நீ சாப்பிட்டுட்டு போ, உன்னோட பவுலையும் சேர்த்து நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் இல்லை இது கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு ஆனால் அவகிட்ட ஒத்துக்காமன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளரிட்டு இருக்கான். பெருமா சேர்ந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே ஹீரோடைய ரூம்லேயும் சரி ஹீரோனோட ரூம்லேயும் லைட் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ திடீர்னு வந்துட்டு யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும் அங்கே ஷீட் மாஸ்கோட வந்து நிற்க அவனும் பேய் தான் என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சி குத்தாரிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அவனை கொஞ்சம் ப்ராங்க் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லி பயமெல்லாம் படுத்திட்டதுக்கப்புறமா நான் தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நீ தான் ப்ராங்க் பண்ணுறியா, முதல்ல லைட்ஸ் எல்லாம் போய் ஆன் பண்ணுங்கிறான். நான் எதுவுமே பண்ணல, நானும் இப்போ தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியிலே வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த இருட்டிலலாம் என்னால் ஏறமுக போக முடியாது, நான் இங்கே உன் கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி பெட்டில் தான் வந்துட்டு ஏறுறான்னு நம்ம ஹீரோனும் அவனை பிடிச்சி உருட்டி விட்டுடுறான். வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோனும் கீழே படுத்துக்கிறான். இருந்தாலும் பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூங்கி போயிடுறான். ஆனால் காலையில் எழுந்திருக்கிறப்ப பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றா படுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உடனே அலறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ கீழே வந்தேன் அப்படின்ன உடனே யாரு கண்டா, நான் திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது நீ கீழே படுத்துட்டு இருந்தேன், ஏற்கனவே ரொம்ப குளிராக இருந்துச்சா, ஸோ நீ இங்கே இருந்தால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹக் பண்ணிக்கலான்னு மட்டும் தான் பண்ண, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் விளக்கம்லாம் கொடுத்துட்ருக்க. ஹீரோயினும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா, நான் ஏதாவது ஸ்லீப் வாக் பண்ணி இந்த மாதிரி வந்திருப்பேன் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சரி அது நீயாக தான் வந்தேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, நானும் வேறு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே மென்னு முழுங்குறான். இவங்க 2 பேரும் அப்படியே எம்பாரஸ்டாக உட்காந்துட்ருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹீரோயின் அவங்க அப்பாவை வந்து சந்திக்கிறா. ஸோ ஹீரோவோட அப்பாவை சந்தித்த உடனே இந்த மாதிரி ஹெல்த் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கா. அவரும் ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் திரும்ப ஒர்க் பண்ணுறதை கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோடைய அப்பாவை சத்தம் போடுறான், நீங்கள் இப்போல்லாம் வந்துட்டு பேசாதீங்க அங்கிள், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நானும் ஹீரோவும் சேர்ந்து கண்டிப்பாக வந்துட்டு வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்குறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆமாப்பா இவ சொல்கிற மாதிரி தான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு உடனே அவங்க அப்பாவும் ஹீரோயின் உன்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக உன்னை நல்ல மனுஷனாக மாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோடைய அம்மாவும் இவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பையன் அந்த பொண்ணு பக்கம் சாயிறானே, இது வந்துட்டு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவன் ஃபுல்லாக வந்துட்டு அவளை விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு
வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லாத அளவுக்கு நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆகி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மீட்டிங் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நிறைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் தான் நியூவும் அவங்க அப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ இந்த அளவுக்கு சிவியராக இருக்கானா அது நம்மளுக்கு நல்லது கிடையாது, ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படியாவது கெடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கான்சன்ட்ரேஷனே பண்ணதில்லை, இவனை இந்த அளவுக்கு மாற்றுறதே கூட இருக்கக்கூடிய அவனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூவோட அப்பாவும் கமெண்ட் பண்ண உடனே நியூவும் அப்பா அவளை இல்லாமல் பண்ணிட வேண்டியதான், அவள் இல்லைனா இவன் கம்முன்னு தானே இருப்பான், திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவான்ல, அதுதான் நம்மளுக்கு தேவை, அதனால அவளை நான் தீர்த்து கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் நியூ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். அங்கே மேலே இருக்கக்கூடிய கிரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க மேலே தள்ளி விடணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சத்தம் கேட்டு கரெக்டாக திரும்பி பார்த்துடுறான். கிரேட்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக விழ போகிற சமயத்தில் நம்ம ஹீரோவை பிடிச்சி சேஃபாக வந்துட்டு காப்பாற்றணும்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுடுறான். ஆனால் கிரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவன் மேலே விழுந்துடுது. அதனால் அவள் அப்படியே மயக்கமாகி கீழே கிடக்க நம்ம ஹீரோ பதறி போயிட்டு ஓடி வந்து பார்க்குறான். அவளுக்கு தலையில் மட்டும் லைட்டாக அடிபட்டு காயமாயிருக்கு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கூட்டம் கூட்டிட்டு நியூவும் நம்ம ஹீரோயின் அவளை தான் ஒளிஞ்சா அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோவும் ஹீரோயினுக்காக பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். என்ன இவ்வளோ நேரம் வந்துட்டு எந்திரிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எமர்ஜென்சி வார்டில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. நம்ம ஹீரோவும் தன்னோட உயிரை காப்பாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுறான். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் பற்றியும் சொல்கிறான். அவங்க அப்பா உடனே வரப்போறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்க அப்போ ஹீரோடைய அம்மாவும் திட்டுறாங்க. அவள் ஒன்றும் ஒரிஜினல் மருமக கிடையாது, ஃபேக் தான், ஸோ உங்களோட உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அவளெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கோ ரியலோ எனக்கு பிடிச்சமான ஒரு பர்சன் அவள், அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அவளை பற்றி நான் கேர் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு ஹீரோடைய அப்பாவும் சொல்ல ஹீரோவும் இல்லை அம்மா சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பாருங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினால் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அதாவது தன்னோட உயிரை பார்க்காம தன்னை வந்துட்டு காப்பாற்றிட்டாலே, என்னதான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் அவளை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான். அவள் எழுந்ததுலேருந்து அவளுக்கு என்னென்ன வேணும் என்ன தேவையில்லைங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் பண்ணிகிட்ருக்க நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் வியடாக இருக்குது, நீ திரும்ப பழைய மாதிரி பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க, ஸோ உன்னோட உயிரை பொருட்படுத்தாமல் நீ காப்பாற்றிருக்கானா நான் உன்னை காப்பாற்றி தானே ஆகணும், உனக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கமாக பார்த்தோன்னா நியூவும் அவங்க அப்பாவும் செக்ரட்டரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹீரோனுக்கு ஏதோ அடிபட்டுருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அவளுக்கு பெருசாலாம் ஒரு காயமும் இல்லை, எமர்ஜென்சி வார்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா, தலையில் மட்டும் தான் சின்னதாக காயம், சும்மா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு நியூவும் அவங்க அப்பாவும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பெருசாக எதுவும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு இப்போவே நம்ம ஹீரோவும் செக்ரட்டரி கிட்ட செக்யூரிட்டி கேமரா ஃபியூட்டேஜ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ண சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் மேலே யார் கிரேஸை தள்ளாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் அது எல்லாத்தையும் செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க போகிற சமயத்தில் பார்த்தா ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோவும் அதனால் கொஞ்சம் சந்தேகம் அடைகிறான். இங்கே ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக கஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்க நம்ம ஹீரோனும் எனக்கு தலையில் தானே அடிபட்டுருக்கு, என் கை நல்லா தான் இருக்குது, நானும் சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறா. இல்லை நீ எனக்காக எவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட உயிரை காப்பாற்றிருக்க, நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், அதனால் நீ இதை சாப்பிடு, நானே ஊட்டி விட்டுறேன் அப்படிங்கிறான். அவளும் முடியவே முடியாது, எனக்கு இந்த ஊட்டி விட்டு சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதனால் நானே சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னை காப்பாற்றினல்ல அது எல்லாமே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கனால தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் சத்தியமாக கிடையாது, அது ஏதோ இன்ஸ்டன்ட்டில் வந்துட்டு உன்னை பிடிச்சி தள்ளிட்டேன், யோசிச்சுன்னு தான் உன்னை தள்ளியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் இன்ஸ்டிங்னாலும் உனக்கு என் மேலே அவ்வளோ பாசம் இருக்குல்ல, அதனால தான் ஏதோ ஒரு ஆபத்துன்னு நீ தப்பிச்சுக்க நினைக்காம என்ன பிடிச்சி காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினும் சும்மா இந்த மாதிரி வந்துட்டு ஒரே நாளில் அப்படியே அப்சைட் டவுனாக மாறின மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, எதுவுமே உண்மை கிடையாது தான், நீ யூஸ்வலாக வந்துட்டு என்னை மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன், என்னை எப்போவுமே குறைச்சி தான் இடப்படுவேன், என்னை வந்து எப்போவும் அசிங்கப்படுத்திகிட்டே தானே இருப்பேன், அதுதான் ரியல் செல்ஃப் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன், இனிமேல் நமக்குள்ளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க அதுக்குள்ளே அங்கே கரெக்டாக சீனியர் வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்க நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்காக ரொம்பவே பதட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக ஜலஸ் ஆகிட்டு இருக்கு. அவனும் அடிபட்டது என்னோட ஒய்ஃபு, அவளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வெறும் ஃபேக் மேரேஜ் தானே, ஃபேக் மேரேஜில் யாரும் இல்லாத சமயத்தில் நீ ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஹீரோயினை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஃபேக் மேரேஜோ இல்லையோ அவள் இப்போ என்னுடைய பொறுப்பில் இருக்கா, ஸோ என்னை வந்துட்டு காப்பாற்றிருக்கா, நான் அவளுக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அதனால் உன் வேலையை நீப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது. கரெக்டாக அப்போ தான் லின் அங்கே வரா. ஸோ அவளும் வந்துட்டு ஹீரோக்கு தான் அடிபட்டிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை பார்க்கறதுக்காக வரா. ஆனால் ஹீரோயினுக்கு தான் அடிபட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு கொண்டாட்டம் ஆகிடுது. ஸோ ஹீரோ கிட்ட இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஜலஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த லின்னும் விடாமல் நம்ம ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நீ பாவம் சாப்பிடாமலே இருந்திருப்பல,
பரவாயில்ல, உனக்கு பசிக்கும்ல, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து பொறாமப்படுற நம்ம ஹீரோயினும் உடனே சீனியரை கூப்பிட்டு, சீனியர் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, எனக்காக ஊட்டி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே சீனியரும் அவளுக்கு ஊட்டி விடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செமைய கட்டு பெரிடுது. ஏன் பொண்டாட்டிக்கு நீ எதுக்கடா ஊட்டுற, நான் அவளுக்கு ஊட்டுவேன், நான் அவளை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, வீயும் நீ பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் தெரியுது, அப்பா அவன் பசியோடு இருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் எனக்கு சீனியர் தான் ஊட்டி விடணும், நீ ஒன்றும் ஊட்டி விட வேணாம் அப்படிங்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் சரி அப்போ லின் நீ எனக்கு ஊட்டி விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவளக்கிட்டையும் அவகிட்டையும் சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஜலஸ் ஃபீல்னால சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ தான் செக்ரட்டரி கரெக்டாக உள்ளே வராங்க. வந்தோடனே இதென்ன பேர் மாற்றி மாற்றி இருக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவங்க வாட்டுக்கு முடிச்சுக்கிட்டே இருக்க நிறைய இதுங்களெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவங்களும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வர ஹீரோயினுக்கும் லின்னுக்கும் வந்துட்டு வாக்குவாதம் பயங்கரமாக பலத்துக்கிட்டே போக லின்னு கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு கிட்ட வரா. அதை பார்த்துட்டு வீயும் நடுவில் வந்துட்டு தடுத்து நிறுத்துறான். ஹீரோயின் மேலே கையை வச்சுனா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவும் என் பொண்டாட்டியை நீ இதுக்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுற, அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சீனியரும் எங்கே நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணி கிழிச்ச, நீ அவளை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்ததுன்னா அவளுக்கு இவ்வளோ பெரிய காயமாக இருக்குமா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருப்பாளா அப்படின்லாம் சொல்லி கேட்க நம்ம ஹீரோ கோவப்பட்டு வீயை வந்துட்டு அடிச்சிட்றான். ஸோ வீக்கு வந்துட்டு உடனே ரத்தம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீ எப்போ பாரு கை நீட்டுறதுலேயே இருந்துட்டுருக்க, எதுனாலும் வாயில் பேச மாட்டியா அப்படின்னு ஹீரோ மேலே கோவப்பட்டு நீ இங்கே இருக்கிறதுனால தான் எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ரொம்பவே கோவப்பட்டுட்டு ஆமாம் நீ உன் சீனியர் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த லின்னும் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா இங்கே சீனியர் திரும்பி பார்த்து சீனியர் எனக்கு நிஜமாவே டயர்டாக இருக்குது, நீங்களும் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அந்த செக்ரட்டரியும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கல, ஆக்சுவலாக ஹீரோ வந்து உன் மேலே ரொம்பவே கேரிங்காக இருந்துகிட்ருக்கான், அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலையா இல்லை அவனே இன்னும் அதை உணரலையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட கொஸ்டினாக இருந்துகிட்ருக்கு, அதனால் நீ கொஞ்சம் அவங்ககிட்ட ஒத்து கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் சீனியரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கட்டுப்பேறிட்டு ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறான். கண்ணா பின்னான்னு ஒர்க் அவுட் பண்ணி மூக்க உடச்சிக்கிட்டது தான் அவனுக்கு மிச்சம். அப்படியே அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்க அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு சந்தோஷமாக அவனை பார்க்குறாரு. என்னடா வேணும்னே அடிப்பட்டு கிடக்கிற போல், ஏன்னா நான் வந்துட்டு செக்ரட்டரி மூலமாக கேள்விப்பட்டேன் சீனியரும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல போல், வயிறு எரியுதா, ஜலஸ் ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. வெந்த பொண்ணுல நீங்கள் வேற வேலை பச்சாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் முணங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நானும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன் தெரியுமா, அவங்க அம்மா கிட்ட யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்தாலே ஜலஸாக ஃபீல் பண்ணுவேன், ஆனால் அவங்க அம்மா கிட்ட எளியும் புண்ணியமாக கடிச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பேன், எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் என்ன நானே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணு, அவளை டேட் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறா. அப்புறம் செக்ரட்டரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் அதெல்லாம் நான் வெயிட் பண்ணலை, அவனுக்கு எதுக்கு இன்னொரு வேலை வேற, பேசாமல் நம்மளே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு செக்ரட்டரியும் சரி இவ்வளோ வந்துட்டு நான் சொல்லியும் நீ கேட்கலன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது, பில்லு கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் சீனியர் உள்ளே வந்துடுறான். வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட அவளை வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்புறான். கட்டுறதுக்காக வந்த செக்ரட்டரியும் ஹீரோயின் பேரில் ஏற்கனவே பில்லு கட்டியாச்சு அப்படிங்கிறது போக இந்த பக்கமாக சீனியரும் ஹீரோயினும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் 2 பேர் போகலான்ட்டு இருந்தோம், அதுக்குள்ளே சீனியர் வந்து இழுத்துட்டு போகிறான், உன் பொண்டாட்டி அம்பேல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். ஆனால் செக்ரட்டரி கிட்ட பேசும்போது அவன் கூட போனால் எனக்கு என்ன, இதெல்லாம் ஒரு ஃபேக் மேரேஜ் தானே, அதெல்லாம் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் இவங்களும் மனசு கேட்காம நம்ம ஹீரோயின் சேஃபாக வீட்டுக்கு வர வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோவுடைய அம்மா எங்கள் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை நிஜமாவே லவ் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்துட்டு லின்னை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் லின்னும் அவங்களுடைய 2வது பையன் டீயும் சேர்ந்து இவங்க 2 பேரும் பிரிக்கிற பிளானில் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் இவங்க இங்கே வர சொல்லிட்டு எனக்கு மருமகனா அது நீ மட்டும்தான் இருக்கணும், என்னால் அவளெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, அதனால் என் பையனையும் அவளையும் நீ தான் எப்படியாவது பிரேக்கப் பண்ண வைக்கணும், நீ தான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரணும், நான் உனக்கு எல்லா சப்போர்ட்டும் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இதெல்லாம் நடக்குமா, உங்கள் பையனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ன உடனே எப்படி நடத்தி காட்டணுமோ அப்படி நடத்தணும், நீ அவன் பக்கத்துலேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி அவன் பக்கத்துலேயே இருக்கிறது, அவங்க 2 பேரும் தானே ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்கன்னு உடனே உங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ எப்படியாவது இந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு எம்ப்ளாயியாக நுழைஞ்சிரு, அதுக்கப்புறமா என் பையனை உன் கூடவே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க அவளுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நடுவில் வந்துட்டு நான் ஒரு காட்டாத விஷயம் என்னென்னா இங்கே நம்ம ஹீரோடைய தம்பியும் அப்புறம் இந்த லின்னும் சேர்ந்து அடிக்கடி மீட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவோட பேசிகிட்டு இருக்கா. அப்போ
தான் ஹீரோ அங்கே வந்த உடனே அவங்க அப்பா அவனை சத்தம் போடுறாங்க, எதுக்காகடா உன் ஒய்ஃபை கூப்பிட போகலன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்துட்டு நடக்கும், எனக்காக வெயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்கள நான் எதுக்காக போய் தொங்கி தொங்கி கூட்டிகிட்டு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நான் அவங்க மருமக கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகிறான். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ன உடனே, நீ எதுக்கு அந்த சீனியர் கூட வந்த, எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, இல்லை செக்யூரிட்டி கூடயாவது வந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, உனக்கு என்ன ஜலஸாக இருக்கா, நான் சீனியரோட வந்தா இல்லை, உன்னோட வந்தா என்ன, செக்ரட்டரியோட வந்தா, நான் யாரோட வந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு தானே வரப்போகிறேன், இப்போ அப்படி தான் வந்து சேர்ந்துட்டேன்ல அப்படின்ன உடனே, அது வேற இது வேற, சும்மா எரிச்சலாக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எதுக்காக சீனியர் கூட நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஹீரோவும் அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். என்ன வார்த்தை திணறுதா, ஒழுங்காக சொல்லு அப்படின்ற உடனே நம்ம ஹீரோவும் அவளை கிட்ட வந்து அப்படியே இழுத்து கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே கிஸ் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ன உடனே, என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை பற்றி என்ன யோசிக்கிறேங்கிறத இப்போ இந்த கிஸ் மூலமாக நீ தெரிஞ்சிருப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் அவனை கோவமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அப்பாவும் அங்கே வராங்க. என்னடா அந்த பொண்ணை டேட் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்து இனிஷியேட் பண்ணுன்னு சொன்னால் எடுத்த உடனே லாஸ்ட் ஸ்டெப்பாக கிஸ்ஸுக்கு போய் நிற்கிற, அப்போ உனக்கு இதுதான் நடக்கும், அதுவும் அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு தெரியும்ல, நீ கிஸ் பண்ணதுக்கு இதோட விட்டாங்கிறதே எனக்கு வந்துட்டு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவங்க பையனை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமாக வந்துட்டு கேரிங்காகவும் அப்படியே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோ அவளை தாங்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோவும் ஒர்க் ஆரம்பிக்கலாமா, கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒர்க்கை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் இங்கே ஒரு ஷாக் இருக்குது, ஒரு பூகம்பம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, அப்போ தான் கரெக்டாக அந்த லின் வந்துட்டு உள்ளே வரா. ஹீரோவோட அம்மா வந்து பிளான் பண்ண மாதிரி இப்போது அவள் இங்கே ஹீரோவோட ஒரே சமயத்தில் ஒரே பிளேஸில் எல்லா டைமும் இருந்தாகணும், அப்போ தான் ஹீரோக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா. ஸோ இவளை பற்றிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவள் எங்கள் அண்ணனோட நான் ஒர்க் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன், எங்கள் அண்ணன்கிட்ட வேலை பழகலான்னு சொல்லிட்டு, அதனால தான் நியூக்கு செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நியூக்கு செக்ரட்டரியா இல்லை வந்துட்டு ஹீரோக்கு செக்ரட்டரியா, இங்கே வந்து எதுக்காக நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கடுப்பில் கேட்டுட்ருக்க, நம்ம ஹீரோக்குமே இங்கே லின் வந்திருக்கிறது சுத்தமாக பிடிக்காமல் இருந்துட்டுருக்கு. அப்போ தான் அந்த லின்னும், எங்கள் அண்ணன் கிட்ட கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஃப்யூச்சர் சிஇஓ ஆக போகிறது நம்ம ஹீரோ தானே, ஸோ அவன்கிட்ட கற்றுக்கிட்டா தான் எல்லாமே நல்லாயிருக்கும், அதனால நான் இவன் கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த லின் வந்து எரிஞ்செறிஞ்சு விழுத்துட்ருக்க. ஹீரோயின் ஜலசி அப்படியே பொங்கி வெளியே அப்படியே இந்த லின்னை பார்த்து, 2 பேரும் ஜாடிக்கேற்ற முடிதான், 2 பேருக்குமே புத்தியே கிடையாது, அதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்கள் புத்தியை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த லின்னும் நம்ம ஹீரோவை விடாமல் சுற்றிக்கிட்டே இருந்துட்டுருக்க. ஹீரோவும் நம்ம 2 பேரும் ஒரு மீட்டிங் ரூமுக்கு போகலாம், அந்த சமயத்தில் நான் உனக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், நீ மீட்டிங் ரூமில் எனக்காக உள்ளே காத்துக்கிட்டே இரு, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். அவளும் எனக்கு மட்டும் தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லி கொஞ்சம் வலிஞ்சு அவகிட்ட பேசி ஒரு வழியாக அவளை மீட்டிங் ரூமில் தள்ளி விட்டுடுறான். அவள் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஐயையோ இவளை கழட்டி விட்டுறது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாவது இவள் தொல்லாமல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அப்படியே அந்த ரூமுக்கு வெளியில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து நகர்த்தி வச்சிடுறான். அவள் ஈஸியாக வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த சமயத்தில் தான் அவனுக்கு வந்து ஹீரோயினோட கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்கும் அப்படிங்கிறது இவனுடைய நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. ஸோ இவன் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய லின்னும் நம்ம ஹீரோ நிஜமாவே ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்காக ஆசையாக கற்றுக்கிட்டு இருக்கா. இன்னும் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம், அவனை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வரலான்னு சொல்லி மைண்டில் கேல்குலேஷன்ஸ் போட்டுட்ருக்கா. இதே சமயத்தில் தான் இந்த பக்கம் ஹீரோயினோட ரூமில் என்ன நடக்குதுன்னா, நியூ அங்கே என்ட்ரு ஆகுறான். ஸோ இப்போ வந்து அவன் தங்கச்சி ஹீரோவை கரெக்ட் பண்ணதுக்காக போயிட்டா, அதனால ஹீரோவை பிடிச்சி வச்சுப்பா. ஸோ ஹீரோயினை எப்படியாவது வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக வந்து இவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கம்பெனியில் நிறைய அந்த பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனியில் கொஞ்சம் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய வேற ஒரு ப்ராடக்டோட சைன் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு கமிஷன் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேற ஒரு கம்பெனிக்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம ஹீரோயினை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அது விஷயமா பேசிகிட்டு இருக்கான். இங்கே பண்ணக்கூடிய ஃப்ராடுத்தனத்தை தவிர்த்து இந்த கம்பெனியோட வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் கரெக்டாக அங்கே ஹீரோ என்டர் ஆகுறான். ஸோ என் ஒய்ஃப் கூட என்னமோ வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா, எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நியூ கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. நியூ நாங்கள் வேறு என்ன பேச போகிறோம், ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், என் ஒய்ஃபை கொஞ்சம் நேரம் பார்க்காம நான் ரொம்பவே அவளை மிஸ் பண்ணுறேன், அதனால் அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ப்ரைவசி வேணும், அதனால் நீ இப்போ போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நியூவை பார்த்து கேட்க, நியூவும் வந்துட்டு சரி நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறான். வருவான் மீட்டிங் ரூம்லேயே காத்துட்டு இருக்கக்கூடிய லின்னுக்கு பயங்கரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. சரி நம்மளே போயிட்டு என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணுறா. கதவை திறக்க முடியல. அவாட்டுக்கு உள்ளேருந்து கத்திட்டே இருக்கா, யாராவது இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் கரெக்டாக அவளோட அண்ணன் நியூ அந்த பக்கமாக வர, யாரா இது கத்திட்டு
இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. இவளும் பயங்கரமாக போட்டு கதவை உடைக்காத குறையாக வந்துட்டு தட்டி சவுண்டு கொடுத்துட்ருக்க. அதுக்கப்புறம் இவன் தான் அந்த செடியெல்லாம் நகர்த்தி வச்சு கதவையும் திறந்து விடுறான். ஸோ என்ன ஹீரோ எங்கே போனால், அவன் என்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னான், ரெஸ்ட் ரூம் போனான், அதுக்கப்புறமா ஆளையே காணும், அதனால தான் நானும் வந்துட்டு கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவை திறக்கவே இல்லை அப்படின்ன உடனே ஹீரோ எப்படி இங்கே இருப்பான், நீ என்ன பைத்தியமா, அவன் ஒய்ஃப் கூட வந்துட்டு பயங்கரமாக மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது மேக் அவுட்டா அப்படின்ன உடனே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவனை பூட்டினது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூமை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவன் பொண்டாட்டி கூட இருக்கணும் தான் பிளானோட போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, இவளும் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஏன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் எங்கேயோ கிளம்புறான். இன்றைக்கி நம்ம 2 பேரும் வந்துட்டு அப்படியே லீவ் போட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஹீரோயின் அவன் கூட வரமாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் செக்ரட்டரி அங்கே வராங்க. எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி ஒரு ஆஃப் வேணும், நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ன உடனே சரி தாராளமாக போயிட்டு வாங்க, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தானே நீங்களா அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரியும் சந்தோஷமாக இவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவன் கூட எங்கேயுமே வரமாட்டேன், எங்கடா கூப்பிட்டு போகிற, வேலை சமயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு கட்டடிச்சிட்டு போகிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோவோ அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் எப்பவும் போல் அவளோட பஞ்சு கிக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்துட்டு அது எல்லாத்தையும் அவள் எப்போ பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அவன் கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன், இதெல்லாம் கூட தெரியலனா எப்படி, இனிமேல் உன்னால் என்னை இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வர, கரெக்டாக லின் அங்கே வந்துடுறான் ஹீரோவை தேடிக்கிட்டு. ஹீரோவோட பேரை சொல்லி அவ்வளோ கரெக்டாக கத்த அங்கே இருக்கக்கூடிய கிஸ் அஃபெக்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் ஐயோ இவ வேற வந்து தொலைச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை வேகமாக காரில் ஏறு, நான் எதுனாலும் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன், தயவு பண்ணி ஏற அவகிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காரில் ஹீரோயினை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிடுறான். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோவுடைய அப்பா செக்ரட்டரிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோ இப்படி ஒர்க் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க, ஹீரோ வந்துட்டு கையை கோர்த்துக்கிட்டு அவளை இழுத்துட்டு போனான் தெரியுமா, இந்த மாதிரி நான் ஹீரோவை பார்த்ததே இல்லை அப்படின்ன உடனே அவங்க அப்பாவும் அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டே போனாங்களா ஜாலியாக போனாங்களா அப்படின்ன உடனே ஜாலியாக போன மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரியும் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை. 2 பேர் மேலேயும் எதுக்கும் கண்ணு வச்சுக்கிட்டே இரு, எனக்கு அவங்கள பற்றி அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயினை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி பீச் பார்த்தது இல்லையா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கமெண்ட் பண்ணுறான். சத்தியமாக நான் பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் விளக்க சொல்கிறா, சின்ன வயசுலேருந்தே பீச்சுக்கு போகணுங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வந்து கனவாக இருந்துச்சு, ஆனால் பீச்சுக்கு போகணுன்னா நிறைய செலவாகும், பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய சேர்த்து வைக்கணும்னு சொன்னார். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பணம்லாம் நிறைய சேர்த்து வச்சோம். பீச்சுக்கு போகிற நாளும் வந்துட்டு எங்கள் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் ஆசையாக இருந்தோம். ஆனால் பீச்சுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால அந்த பீச் கனவு அதோடவே போயிடுச்சு. இன்றைக்கி தான் முதல்ல பீச்சை நேர்லேயே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பீச்சோடைய கதையை சொல்லி முடிக்கிறா. இதனால் ஹீரோவும் வந்துட்டு இவை எந்த அளவுக்கு இவனுக்கும் அவளுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உணர்றான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறதுனால அவளை கொஞ்சம் ஃபன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கடகடன் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே சீக்கிரம் இறங்கு, நீயும் ஸ்லிப்பரை கழட்டு அப்படிங்கிறான். தண்ணிக்குள்ளே எதுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோனை கூப்பிட, பீச்சுக்கு வந்துட்டு காலர் நினைக்காமல் போனால் எப்படி, இது நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஹனிமூனுக்கு எங்கேயும் போகலைல்ல, அதனால் அதை இதையே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் என்னால் தண்ணிக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்க, அவனும் அவளை தூக்கிட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே ஓடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக அவனை அதை எஸ்கேப் ஆகிடுறான். ஆனால் அவங்க 2 பேரும் அதுக்கப்புறமா பீச்சில் சுற்றி இருக்கிற இடத்துலையும் வந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் போகிறது, ரொம்பவே வந்துட்டு கேவலமான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்க. அவருடைய அம்மாவும் ஹீரோக்கு விடாமல் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துட்டுருக்கு. அப்போ தான் ஹீரோடைய அப்பா அங்கே வராரு. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோட அம்மாவும் அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு எங்கேயோ வெளியில் போயிருக்கானா, ஆஃபீஸ் டயத்தில் ஒர்க் கூட பண்ணாமல், அதை எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவும் மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் வெளியில் போயிருக்காங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி அவங்க 2 பேரும் வந்துட்டு வெளில போனது நீங்கள் சாதாரணமாக சொல்லலாம் அப்படின்ன உடனே, அவங்க 2 பேரும் சின்ன பசங்களா, என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் லீகலாக அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்ன உடனே அம்மாவும் இதனால் கோவப்படுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது.